3வது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயம். இப்போது 2 இரட்டை குழந்தைகள் கருவுற்று திதி இல்லையா? அப்போது மைத்ரேயர் இப்போ இங்கே சொல்கிறார், திருப்பி அது பேக் 1 மைத்ரேயர் விதுரர். அதுக்கு முன்னாடி போனோன்னா பரீட்சித்து சுகர். ஏன்னா மத்தியான வேலையாக இருக்கா, தூக்கம் வரா மாதிரி இருக்கும். அதனால் கேள்வி கேட்டு அப்படியே நம்ம எல்லாம் ஊர்ஜம் வருதா நிஷம்யாத்மா. அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷன் வேறு. அப்போது பிரம்மதேவர் இப்படி சொன்ன உடனே அவள்லாம் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாலாம், தேவர்கள் போயாச்சு. இப்போ திதி தேவி வந்து பயந்துட்டே இருக்கா. 100 வருஷம் ஆகிடுத்து. 100 வருஷம் ஆனால் பூர்ணே வருஷ சதே 100 வருடம் முடிந்த உடனே சாத்வி புத்ரோ பிரசூஷவ யமௌ 2 பிள்ளைய பெருத்தா. என்னன்னா அது யமனா இருக்கு. குழந்தைகள்லாம் சொல்ல யமனாட்டா இருக்கேன்னு. இப்போ யமௌ ஒன்னே பெருசு, இது 2 ரெட்டை குழந்தையோ நான் ட்வின்ஸு. ஆமாம், ஏன்னா தௌ நௌ வௌ அப்படில ஔ சவுண்டு வரும். ஆமாம், சிங்குலர் டியூவல் ப்ளூரல் சான்ஸ்கிரிட்டில். அப்போ டியூவலில் வருது. இப்போ எடுத்தா அவள் பிறந்த உடனே என்னென்ன இருந்தால் பயங்கரமாக இருக்கும். உத்பாதா பகவஸ்தத்ர நிபோதுர் ஜாயமானையோகோ திவி புவ்யந்தரீக்ஷே ச லோகஸ்யோரு பயாவகாக. பயத்தை கொடுக்கும் வண்ணம் பெரிய தீய சகுனங்கள் எல்லாம் நடந்தது. இந்த தீய சகுனங்கள் சொல்கிறச்சே நம்ம முன்னாடி பார்த்தோமே, தர்மர் வந்து தீய சகுனங்கள்லாம் பார்த்தார். நான் சும்மா ரிமைண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஞாபகம் இருக்கா? பீமன் கிட்ட சொல்கிறாரு, என்ன ரொம்ப மோசமான சகுனம் இருக்கே, ஏதோ வந்து கத்துறது, நாய் தான் ஊழடுன்னு பார்த்தோன்னா நரிகள்லாம் வந்து ஊழடுறது, அப்படின்னு நிறைய சொன்னார் பாருங்க. இது எப்படி இருக்குன்னா, பஞ்சபூதங்களும் அப்படியே ஆடி போயிடுச்சு. ஒரு 2 நாள் சேர்ந்தாப்புல மழை பெஞ்சால் நமக்கு ரொம்ப பயந்துடுறாம. இது எப்படி இருக்குன்னா, எல்லாம் மலை பூமி எல்லாமே நடுங்குறதான். இதுகள் பிறந்த உடனே எல்லாம் அப்படியே தீ மாதிரி ஏறியறதான். ரொம்ப இடியெல்லாம் இடிக்கிறது. ரொம்ப இதை பார்த்த உடனே இந்த கெட்ட காலம் வரப்போகிறது அப்படின்னு கேட்குறான். இப்போ தெரிகிற மாதிரி வால் நட்சத்திரம் வேறு, வால் நட்சத்திரம் வேறு. அதோடு இல்லாமல் வவவாயு சுஸ்வர்ஷ பூத்காரா நீரையன் மகு உன்மூலையன் நகபதீன் அப்படியே உன்மூலம் அப்படியே வேரோட தரு பெரிய பெரிய மரங்கள்லாம் சாஞ்சு போயிடுதான். புயல் நம்ம வந்து ஒரு புயலுக்கு பேர் போடுறோமே, இதுக்கு என்ன சொல்லுது? அப்போ வந்து பயங்கர பூர்த்தி போட ரொதோத்பஜக ரொம்ப மோசமாக இருக்கு. அதில் இதெல்லாம் போகாதுன்னு மின்னல் வேற, பளிச்சுன்னு மின்னல் வேற அடிக்கிறது. மின்னல் அடிக்கிறதே இங்கே என்ன பண்ணுறதுன்னு அவ பார்க்குறா. இருள் சூழ்ந்து இருக்கு. இருள் சூழ்ந்து இருந்தால் தான் மின்னல் பளிச்சுன்னு தெரியும். ஆக்சுவலி இருள் சூழ்ந்து இருக்கு. சமுத்திரம் அப்படி பயங்கரமாக அலவீஷர் தான். பௌர்ணமி அமாவாசைக்கே ரொம்ப இருக்கும் இல்லையோ. சுக்ரோஷ விமனா வார்த்தி ருதர்மி சுபிதோதராக சோதபானஷ சரித்தன அந்த ஓடுற நதிகள் சரித்தன். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா அப்படியே தண்ணியெல்லாம் கலங்கி போயிட்டு அதில் தாமரெல்லாம் நல்லா சுஷ்க வாடி போயிடுது, காஞ்சி போயிடுது. சுஷ்க பங்கஜாக தாமரையெல்லாம் காஞ்சி போயிட்டான். அவ்வளோ மோசமாக இருக்கான். அது வந்து கிரகணங்கள் ராகுவால் படிக்கிற அந்த கிரகணங்கள் சந்திர சூரிய கிரகணங்கள் மாதிரியும் ரொம்ப அமங்கலமாகவும் ரொம்ப மோசமாகவும் இருந்துதான். எங்கேயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் பார்க்க முடியல. அந்த ஊழையிடுறது, நரி ஊழையிடுறது. நம்ம இப்போ நாய் கத்தினாலே நமக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்குது. அது மாதிரி ரொம்ப மோசமாக அமங்கலமாக ஊழையிட்டுன்றது தான். அது அவரே சொல்லியிருக்கா, சங்கீதவத் ரோத நம்மைய சிரோதராம் யமுஞ்சன் விவிதா வாச்சோ. இது நாயெல்லாம் இந்த ஷிரோத்தை இந்த இப்படி கழுத்தை மேலே வச்சுட்டு ஊன்னு கத்திட்டு இருந்துதான். அதெல்லாம் அவன் ஊழையிடுறது அதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மோசமானதெல்லாம் இருக்குது. அப்போது இந்த 2 அசுரர்களும் பிறந்த உடனே எப்படி இருந்தான்னா பார்க்கறதுக்கே விகாரமாக தான் இருக்கா. அவள் கடன்னு வளர்ந்துட்டாளாம். என்ன அவள் அளவுக்கு வளர்ந்துருக்கான்றத 16 சொல்கிறார். தாவாதி தைத்தியோ திதிபுத்திரர்கள்ன்றதுனால காரண பெயர் தைத்தியர்கள். இப்போ இருவர் அப்படிங்கிறனால தைத்தியோ. அந்த இரு அசுரர்கள் எப்படி இருந்தான்னா சகசா வியஜமானத்ம பௌருஷா அப்படியே பெருசாக இருக்கா. பௌருஷ ரூபம்னால அஜானு பாகுவாக இருக்கிறது. அதனால தான் அசுரர்கள்லாம் பயங்கர இந்திரியங்கள்லாம் பெருசாக இருக்கும். வாய் பெருசா, மூக்கு பெருசா, பல்லெல்லாம் கை எல்லாம் பெருசாக இருக்கு இல்லையா. அப்படி வளர்ந்துருந்தாளாமா. காயே நாத்ரி பதி இவ காயம் அவருடைய பாடி எப்படி இருக்குன்னா மல்ல மாதிரி வளர்ந்துட்டாளாம். அதாவது இதெல்லாம் இவாளுக்கு தெரியும். யாருக்கு? பேரண்ட்ஸ்க்கு தான் தெரியும். கஷ்யபருக்கும் திதிக்கும் தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது இல்லையா. பிறந்தா விடுன்னு வளர்ந்துட்டா, மலை மாதிரி வளர்ந்துட்டா. அவருடைய பௌருஷத்தை பார்த்து பயமாக இருக்கு. அவருடைய திவி ஸ்பிருஷௌ
ஹேம கிரீடம் இருக்கு. ஹேம கிரீடம்னா ரொம்ப அழகான தங்க கிரீடம் அவள் அணிந்திருக்காளே, அது எப்படி இருக்குன்னா நிருத்த காஷ்ட ஸ்புரதங்க தாபூஜம், அப்படியே மேலே போய் விண்ணையே முட்டுகின்ற அளவு இருக்குது, தேவலோகம் வரைக்கும் இருக்கான். அப்போ அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான்ற. நம்ம வந்து சைல மாத்திரகா விஜృంభதாகனா நம்ம வந்து வராக அவதாரத்தில் பார்த்தோம், நரசிம்ம அவதாரத்தில் பார்த்தோம். இப்போ பார்த்தா இதுகள் இப்படி வளர்ந்துருக்கு. ஈக்குவலி அப்பனன்ட்டு அவ்வளோ பெருசாக இருக்கும். அதான் ஈக்குவலி அப்பனன்ட்டு இல்லையா? அப்போது அப்படி இருக்கலாம். நிருத்த காஷ்ட ஸ்புரதங்க தாபுஜவ், புஜங்களில் அணிந்த அந்த தோல்வளையெல்லாம் இருக்கா. காம் கம்பயந்தோ சரணைகி, கம்பயந்தோ அவள் அந்த சரணத்தினால அவள் காலை எடுத்து அப்படி ஒரு அடி வச்சுட்டோன்னா கம்பைனா நிலமே நடுங்கிறதான். பூமாதேவே நடுங்கிறாளாம், வசுமதியே நடுங்கிறாளாம். அந்த மாதிரி இருந்தாலாம். அவளுடைய அரஞானை பற்றி சொல்கிறா. கட்டியா சுகாஞ்சய மதித்திய ததஸ்து. அவள் அப்போ ஒரு அடி வச்சு நடக்கிறச்சே அந்த அரஞ்சான் மின்ன அப்படி நடக்கிறாளாம். சூரியனே கொஞ்சம் அப்படி கண்ணு புஷதான். அப்படி இருந்துதான். பிரஜாபதிர் நாம தயோரகாஷி எப்ராக் ஸ்வதேகாத்மை எம்மையோர ஜாயதக. அவள் எப்படிப்பட்டவர்? கஷ்யப முனிவர்கிட்டேருந்து வந்தவர்கள் இல்லையா? அவள் இரண்யகசிபு இரண்யாக்ஷன்கிறவர். தம்பை இரண்யகசிபு விதுகு பிரஜாயம் தம் இரண்யாக்ஷமசூத ச அக்ரதக. அதான் சாக்கிருதகன்னு வந்து. அக்ரதன்னா முன்னாடி பிறந்தவா. இரண்யகசிபு தம்பி இல்லையா? இரண்யாக்ஷன் முதல்ல பிறந்தவா, இரண்யகசிபு ரெண்டாவது. அப்போ இரண்யகசிபு வந்து பிரம்மதேவன் கிட்டேருந்து பெருசாக வரமெல்லாம் சக்கரே இரண்யகசிபூர் தோர்பியாம் பிரம்ம வரேனச்ச, பிரம்மனுடைய வரத்தினால பயங்கர புஜபலத்தோடு இருந்தா. அப்போது இரண்யாக்ஷன் வந்து ரொம்ப கூடையே இருப்பான், அனுஜன் இல்லையா, கூடையே இருப்பான். என்னெல்லாம் பண்ணமோ அவள் வந்து கதாபாணிர்வதம் யாத்தோ, எங்கெல்லாம் போகிறோன்னா கதாபாணியோடு போவான் கூடையே. இரட்டையர்கள் இல்லையா, எப்பவுமே இரட்டையர்கள் ஒருத்தர் பண்ணால் இன்னொருத்தர் அதையே அனுகரிப்பான். அப்போது அவனுடைய வேகமும் அவனோட இதுவும்லாம் யாராலையும் ஒன்றும் பெருசாக பக்கத்துலேயே வர முடியாதான். சஜா ஜுஷ்டம், பெரிய வைஜயந்தியா, பெரிய அந்த காலெல்லாம் இதெல்லாம் போட்டுன்ட்டு தண்டையெல்லாம் போட்டுட்டு பயங்கரமாக இருப்பான். கழுத்தில் ஒரு வைஜெயந்தி மாலையெல்லாம் போட்டு வெற்றி கொள்கின்ற அடையாளம். எங்கே போனாலும் வெற்றி கொள்வார்கள்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் இந்த பிரம்மதேவன்கிட்ட வரம் பெற்றதுனால, அதாவது வலிமையுள்ள வரம் பெற்றதுனால, ஏன்னா இதில் ஒரு ரீகேப் இருக்குது. இவன் ரொம்ப மோசமாக இருப்பா அப்படி இப்படின்னு இருக்கிறச்சே கஷ்யப முனிவர்கிட்ட வந்து திதி கேட்கறச்சே சொல்லுவா, பகவானால் மட்டும்தான் அவர்களை வந்து சம்ஹாரம் பண்ண முடியும்னு ஒரு வரமாக முதலே வந்தாச்சு. கஷ்யபர் கூட திதி கூட பேசிகிட்டு இருக்கச்சே. அப்போது இவர்கள் எல்லாம் தேவர்கள்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிறானாம். இவன் 2 பேர் வந்தாலே எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிறானாம். ஏன்னா சமமாக வீரமுள்ளவர் யாருமே இல்லை அந்த நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு. யார்? இந்திரன் முதலாக எல்லாம் ஓடி ஒளியரா. பெரிய கர்ஜனை புரிஞ்சுட்டு இந்த இரண்யாக்ஷன் வந்து விளையாடுற மாதிரி அங்கேயும் இங்கேயுமா நீரில் இது பண்ணிட்டு ரொம்ப மோசமாக அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டுருக்கான். அப்போது ஒரு வார்த்தை சொன்னால், என்ன என் கூட சண்டை போடுறதுக்கு யார் இருக்கா, என் கூட யாரும் சண்டை போடுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வரானான். கதாபானவு தானே, கதையை வைத்து கொண்டிருக்கவன் சுற்றி வரான். நீரில் பார்க்குறான், அதை பார்க்குறான், இது பார்க்குறான். நீரிலும் நிலத்திலும் தனக்கு நிகராக யாரும் இல்லை என்று பார்க்கின்றான். அப்போது வருணதேவர் என்ன பண்ணார்? வேறு வழியே இல்லை. அதாவது இவர் வந்து இதை சொல்லணும், யாரையாவது போட்டு பிடிச்சி அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருணனை பிடிக்கலாம். நீரினுடைய தலைவன் தானே வருணன். அதில் எப்படி மத யானை விளையாடுற மாதிரி விளையாடுறான். உடனே வருணதேவர் சொல்கிறார், என்னை விட்டுடுங்கோ, ஜகாதமே தேஹிதி ராஜ சம்யுகம், என்னை விட்டுடுங்கோ, எனக்கு வந்து சண்டை போடுறதுக்கெலாம் எனக்கு திராணி இல்லை அப்படின்னு வருணர் சொல்கிறார். சொல்லிட்டு லோகபாலகர்களாக இருந்தது எல்லாம் இவர்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆட்கள். இப்போ இரண்யகசிபும் ஒருத்தர் இருந்தாலே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இருக்கீங்களே, உங்களை மாதிரி யார் உண்டு அப்படின்னு இவர்கள் எல்லாரும் சொல்லும்போது இந்த வருணதேவர் வந்து அப்படியா என் கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு அவரை வெறுப்பேற்றுறா. அப்போ இவர் சொல்கிறார், நான் வந்து உங்ககிட்டலாம் சண்டை போடுறதுக்கு ஈக்குவலாக இல்லை, நான் உங்களுக்கு சமமானவன் இல்லை. ரோஷம் சமுத்தம் சமயன், அவருக்கு வந்து ரோஷம் இருக்குது, கஷ்டம்தான், இருந்தாலும் நான் வந்து உங்க கூட சண்டை போடுறதுக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறார், பஷ்யாமி நாண்யம் புருஷாத் புராதனாத் யஹ சம்யுகே துவாம் ரணமார்க கோவிதம். என்னால் உங்களுக்கு இணையாக சண்டை போட முடியாது, ஆனால் ஒருத்தர் இருக்கார், புராண புருஷனான புருஷோத்தமனான ஸ்ரீஹரி இருக்கார், அவர் மட்டுமே உமக்கு நிகராக போர் புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, எல்லாரும் அவரை தான் கொண்டாடின்னு இருக்கான்றதையும்
ஆராதிஷ்யன். எல்லாரும் அவரை தான் ஆராத்தியம் பண்ணுறா. மனஸ்வினோயம் கிரணதே பவாத்ருஷாக. அதனால நீங்கள் அவரை வேணால் தேடி போங்க, எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி கையை காட்டி விட்ட. கையை காட்டி விட்டோன்னே ஆமாம். அப்போது இவர் வந்து இதை பார்த்துட்டு இரு அப்படியே அவனை நான் கொல்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மமதையோடு திரிய ஆரம்பித்தானா. அதோட 17வது அத்தியாயம் முடிகிறது. तृतीयस्कन्धे 17 मैत्रेयी उवाच निशम्यात्मभुवागीतं कारणं शङ्खयोजिताः ततः सर्वे निवर्तन्त त्रिदिवाय दिवोकसः तिदस्तु भर्दुरादेशात् अपत्यपरिशङ्किनी पूर्णे वर्षशते साध्वी पुत्रौ प्रसुषुवे यमौ उत्पादा बहवस्तत्र निपेतुर्जायमानयोः दिवि भुवि इन्द्रिक्षेश्च लोकस्योरुभयावहाः सः चलाभुवश्चेलो दिशः सर्वाः प्रज्वलुः सोल्खाश्चाशनयः पेदुः केदवश्चार्तिहेतवः ववौ वायुः सुदु स्पर्शः पूत्कारा नीरयन्मुहो उन्मूलयन्नगवतीन् वात्यानीको रजोद्भजः उद्धस्सत्थडिदं भूत घटया नष्टभागने व्योम्नि प्रविष्टतमसा नस्मव्यादृश्यते पदं चक्रोशविमनावाद्दिः उदूर्मिः शुभिदोदरः सोदपानाशसरित चक्षुभुशुष्कपङ्कजाः मुहुः परिधयो भुवन् सराह्वोः शशिसूर्ययोः निर्गादारदनिर्ह्रादा विवरेभ्यः प्रजग्निरे अन्तर्ग्रामेषु मुखतो वमन्त्यो वह्निमुल्बनं शृगालुलूखलढङ्कारैः प्रणेधुरः शिवं शिवाः सङ्गीतवत् रोदनवत् ओन्नमय्य शिरोधरां व्यमुञ्चन् विविधा वाचो ग्रामसिंहास्ततस्ततः कराश्च कर्कशैः शतकुरे ग्रन्थोधरादलं कार्कररभसा मत्ताः पर्यधावन्वरुदशः रुदन्तो रासभद्रस्था नीढादुतपदन् कगा घोषे अरण्ये च पशवः शक्रुन्मूत्रमवकुर्वत घावो अत्र संशुग्धोः तोयदाः भूयवर्षिणः व्यरुधन् देवलिङ्गानि द्रुमाः पेदुर्विनानिलं ग्रहान् पुण्यतमानन्ये भगनांश्च विधीपिताः अधिचेरुर्वक्त्रगत्या युयुधुश्च परस्परं दृष्ट्वान्यांश महोत्पादान् अदत्तत्त्वविदप्रजाः ब्रह्मपुत्रान् हृदे भीताः मेनिरे विश्वसम्प्लवं धावादिदैत्यौ सहसा व्यज्यमानात्मपौरुषौ वौर्धादे अश्मसारेण कायेन त्रिपतीव दिवे स्पृशौ हेमकिरीटकोटिभिः निरुद्धकाष्ठौ स्फुरदङ्गदः भुजौ घां कम्पयन्तौ चरणैः पदे पदे कट्या सुखाञ्चार्कमदीत्यतस्तदुः प्रजापतिर्नाम तयोरकाशेत्यप्राक् स्वदेहात्यमयोरजायत तं वै हिरण्यकशिपुं विदुः प्रजाः यं तं हिरण्याक्षमसूदसाग्रदः चक्रे हिरण्यकशिपुः दोभ्यां ब्रह्मवरेण च वशे सपालान् लोकान् श्रेन् आकुतो मृत्युरुद्धदः हिरण्याक्षो अनुजस्तस्य प्रियः प्रीतिगृदन्वहं गदापाने दिवं यातो युयोत्सुर्मृगयन् रणं तं वीक्षदुस्सहजवं रणत्काञ्चननोपुरं वैजयन्त्या सजाजूष्टम् अंसन्यस्तमहागतं मनोवीर्यवरोत्सिक्तम् अशृण्यं मकुतो भयं भीता निल्यरे देवाः दार्क्ष्यस्त्रास्ता विवाहयः स वै तिरोहितान् दृष्ट्वा महसा स्वेन दैत्यराट् सेन्द्रान् देवगणान् क्षीपान् अपश्यन् व्यनदद्भृशं तदो निवृत्तः क्रीडिष्यन् गम्भीरं भीमनिस्वनं विजगाहे महासत्त्वो वार्तिं मत्त इव द्विपः तस्मिन् प्रविष्टे वरुणस्य सैनिका यादो गणा सन्नदीय ससाध्वसाः आहन्यमाना अभितस्य वर्चसा प्रदर्शिता धूरतरं प्रदुद्रुहो स वर्षभूकानुददौ महाबल चरण्महोर्मिन् श्वसनेरितान्महो मौर्याभिजग्ने गदया विभावरीम् आसेदिवां साधपुरीं प्रचेतसा तत्रोपलप्यासुरलोकपालकं यादो गणानां वृषभं प्रचेतसं स्मयन् प्रलब्धं प्रणिपत्य नीचवत् जगादमे देह्यधिराज संयुगं त्वं लोकपालो अधिपतिर्बृहश्रवा वीर्यापहो दुर्मदवीरमाणिनां विजित्य लोके अखिलदैत्यदानवान् यत्राजसूयेन पुरा यजत्प्रभो स एवमुत्सिक्तमने तमधेन विद्विषा दृढं प्रलब्धो भगवान् पाम्पदिः रोषं समुद्रं शमयन् स्वया धिया व्ययोचयत्तङ्गोपवशमं गत
यदा वयं पश्यामि नान्यं पुरुषात् पुरातनात् यः संयुगे त्वां रणमार्गकोविदम् आराधयिष्यति असुरशभेहितं मनस्विनोऽयं गणते भवादृशाः तं वीरमारातविपत्य विस्मय शयिष्यसे वीरशयेष्वभिर्वृत यस्वद्विदानाम् असदां प्रशान्तये रूपाणि दत्ते सदनुग्रहेच्छया श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय 18வது அத்தியாயம் 3வது ஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 18வது அத்தியாயம் பார்க்குறோம். இன்னைக்கு எவ்வளவு அழகான ஒரு கோயின்சிடன்ஸ். கைவெள்ளி கரெக்டாக வராக அப்படியே இரண்யாட்சனை எப்படி இரண்யாட்சனால் ஒழித்து வைத்து இருக்கப்பட்ட அந்த வசுமதியை எடுத்து கொண்டு வந்து இரண்யாட்சனோடு போரிட்டு அவரை சம்ஹாரம் பண்ணாங்கிறது. அது வந்து பூவராக சுவாமி தான், லக்ஷ்மி வராக சுவாமி தான் ரொம்பவும் விசேஷமாக கொண்டாட பண்ணுற தெய்வம். அப்போ இதில் என்ன ஆரம்பித்தார்னா, நம்ம பார்த்தோம் அவர் வந்து வசுமதியை கொண்டு வந்துட்டு இந்த 18 ஆரம்பிக்கிற மைத்ரேயர் இவர் வந்து வருணன் சொல்லியிருக்கான், உனக்கு ஈக்குவலாக ஒரு ஹரி இருக்கான், எனிமி இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காளே. அதை பார்த்துட்டு இதை கொஞ்சம் கூட சிறிது கூட கொஞ்சம் நினச்சி பார்க்காம அவன் வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பித்தார் இரண்யாக்ஷன். அதை பற்றி சொன்னார். ததர்ஷ தத்ராவிஜம் தராதரம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஸ்ரீஹரி அப்படியே அந்த தெற்று பற்களில் பூமாதேவியை கொண்டு மேலே வந்த உடனே இவன் ஒரு வார்த்தை சொன்னான், முஷ்ணந்த மக்ஷ்ணா ஸ்வருத்தோரு நிஸ்ரீயாக ஜஹாச. சிரிக்கிறான், ஒரு மாதிரி கிண்டல் அடித்து சிரிக்கிறான். என்ன வனகோச்சராமிருக, இதே தான் பட்டத்ரி நாராயணத்தில் சொல்லியிருப்பார். இது வனமிருக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமாக அசந்தக அப்படின்னு போட்டிருப்பார். இங்கே அவர் சொல்கிறார், ஜஹாச சாஹோ வனகோச்சரம் இருக்கா, ஐயோ வனத்தில் ஏதோ திரிஞ்சுன்னு இருக்க மிருகம் போல் இருக்கு அப்படின்னு ஒரு கிண்டலாக சிரிச்சானா இரண்யாக்ஷன். அதை சொல்லிட்டு சொல்கிற பகவானை பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, ஆகைதமே யஜ்ஞமஹீம் விமுஞ்சனோ, நீ வந்துட்ட இந்த மகியை வச்சுட்டு இருக்க, விமுஞ்ச விட்டுடுன்றான். அதை விட்டுட்டு ரசோகசாம், ஏன்னா ரசாதலத்தில் தான் அவன் ஒழிச்சு வச்சுருந்தான் அந்த மகியை, அதை விட்டுடுன்னு சொல்லிட்டு இந்த பூமி வந்து பிரம்மதேவர்னால கொடுக்கப்பட்டது. அதனால நான் பார்த்துட்டே இருக்கிறச்சே இந்த பூமி அப்படி எடுத்துன்னு போயிட முடியுமா, நான் சுலபமா என்ன அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டுட்டு இருக்கான். யார் இரண்யாக்ஷன் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே, நீ வந்து அந்த வசுமதியை விட்டுடுறியா இல்லை கதையனாலும் அடிக்கட்டுமா, இந்த வாய் வார்த்தை கை பேசுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒன்றுன்னா சொல்லி ஒரு இழிந்து பேசுகிறானா இரண்யாக்ஷன். இது மாதிரி இரண்யாக்ஷன் இப்படி சொல்கிறத பார்த்துட்டு ரொம்ப பொறுமையாக தான் இருந்தார். வராக அவதாரம் எடுத்த பெருமாள் பொறுமையாக இருக்கார். இந்த பூமி பிராட்டி நடுங்க ஆரம்பிச்சிட்டானா, தெற்றுப்பழுக்கள் இடையில இருக்கிற பூமி பிராட்டி நடுங்க ஆரம்பித்தா, அதுக்கு அந்த விழுப்பு கவலைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழகாக ஒரு இடத்துல நிலைநிறுத்த வேண்டும் என்று வராகர் நினச்சிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் இந்த இரண்யாக்ஷன் ரொம்பவும் பேசுறதை பார்த்துட்டு, நான் கொண்டு போய் வச்சுடலாம் அப்படின்னு அவர் நகரதை பார்த்துட்டு இரண்யாக்ஷன் நினைக்கிறான், ஓ எனக்கு பயந்துட்டு தான் இது ஓடுறது போல் இருக்கு இந்த வனமிருக்கம் அப்படின்னு. இவ கரதலாம் தம்ஷத்துக்கு நடுவில் இருக்கிற பூமாதேவியை ஒரு இடத்துல ஸ்டெபிலைஸ் பண்ணலான்னு தான் பெருமாள் போகிறார், வராக பெருமாள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், கதஹ்ரியாம் கிம் துவசதாம் விகர்ஹிதம். இவன் சொல்கிறான், என்ன இப்படி ஓடுறியே, எனக்கு பயந்துட்டு ஓடுறியா அப்படின்னு இவன் கேட்குறான். அப்போது இவர் நேராக போகிற அழகாக அந்த அபிஷ்டுதோ விஸ்வசுஜா பிரசூனைகி ஆபூரியமானோ விபுதை பஷ்யத்தோரே, அந்த அந்த ஒரு பூமாதேவி ஒரு இடத்தில் நல்ல ஒரு இடத்துல ஆதாரப்படுத்தி அதை வைக்கும் பொழுது அங்கேருந்து புஷ்பவிருஷ்டி பண்ணுறாளாம் தேவர்கள் எல்லாம். பிரம்மதேவர் சுதி பண்ணாராம். சுதி பண்ணிட்டு இது என்னன்னா, இரண்யாக்ஷனை பார்த்து கோபப்படாத பகவான் இப்பொழுதுதான் அவருடைய அந்த கோபத்தை காட்டுறார். காமிச்சிட்டு என்னென்னலாம் பேசினார், பகவான் என்ன பேசினார், அதாவது அவன் ஆல்ரெடி பேசினாலே அதுக்கு பேசுகிறார். சத்தியம் பயம் போ, சத்தியம் பயம் போங்கிறார். போன்னா வி வில் அட்ரஸ் அஸ்ஸார் இல்லை மரியாதையோட. அவர் என்னத்துக்கு சொல்லணும், இரண்யாக்ஷனெல்லாம் ஏன் சொல்லணும், அதாவது இதெல்லாம் இந்த கதையாக நம்ம படிக்கிறச்செல்லாம் இதில் வர்ற மெசேஜ், யார் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும். சொல்கிற சத்தியம் சத்தியமாக தான் நீ சொல்லியிருக்க. என்ன வனகோச்சரா மிருகா, வனத்தில் அலையிற மிருகம்னு நீ சொன்னியே, அது சத்தியம்தான். உன்ன மாதிரி
திரிஞ்சுட்டு இருக்கேன். யுஷ்மத் விதான் மிருகையே, இப்படியே திரிஞ்சுட்டு இருக்கிறது என்ன நாய் தான் தெரியும் இல்லையா? உன்ன மாதிரி திரிஞ்சுட்டு இருக்க அந்த மிருகங்களை கிராம சிம்மான்னு அதை தேடிதான் நான் வந்திருக்கேன். ந மிருத்யு பாஷைஹி பிரதிமுக்தஸ்ய வீரா, அவரை கூட்டுற வீரர்கள் யார்கிட்டேருந்து முக்தம் ஆக முடியாது தெரியுமா? மிருத்யு பாஷம் போட்டுட்டேன்னா யாராக இருந்தாலும் வீரர்களாக இருந்தாலும் அதுலேருந்து வர முடியாது இல்லையா? யமனுடைய பாஷத்திலிருந்து. விகத்தனம் தவ கிரகண்யத்த பத்ர, இவர் என்ன சொல்ற, இந்த மாதிரி யமனுடைய பாஷத்தினால உன்னை கட்டி போட்டாச்சு ஆல்ரெடி, அதனால உன்னுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இனியும் பொறுத்து கொள்ள முடியாது. அது அவர் சொல்ற, இந்த பாதாளவாசியினிடத்துலேருந்து நீ பூமியை திருடின்னு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்க. அப்போது உன்னுடைய கதைக்கு பயந்து நான் இங்கே வரல. ஆக்சுவலாக எங்களுடைய திறமைக்கு, என்னுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி போட்டிடுறதுக்கு யார் இருக்கான்னு விசாரிச்சுன்னு வரும்போது தான் இரண்யாக்ஷனுக்கு வருணனால் தரப்பட்ட தகவல் உனக்கு எதிராக இருக்கவர் ஒரே ஒருத்தர் தான் ஹரி அப்படின்னு சொன்ன தகவல். அப்போ இவர் சொல்கிற, நீ எப்படிப்பட்டவன் தொன் பத்ரதானா கில யூத பாதிப்போ, யூத்தம்னா படை, நீ இந்த நடஞ்ச சலிச்சின்னு போறாலே காலாட்படை, மனிதர்களால் உண்டானதுன்னு அசுரர்களால் உண்டா காலாட்படை. கடஸ்வனோ அஸ்வஸ்தய ஆஸ்வனோக சம்ஸ்தாபிய சாஸ்மானம் பிரமிருஜாஷ ஸ்வகானா எஸ் ஸ்வாம் பிரதிஞாம் நாதி பிபர்த்திய சப்யான்னு 12வது ஸ்லோகத்தில் சொல்ற. அதனால நீ அதாவது என்னை போரிட்டு வெல்ல முடிந்தால் உன்னால் முடிந்ததை நீ பார்த்து கொள்ளுங்கிறத இவர் என்ன சொல்றார், நீ இந்த மாதிரியே நேரத்தை இது பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வா நம்ம போரிட்டு பார்க்கலாங்கிறதுக்காக அவர் ரிட்டாலியேட் பண்றார். அப்போ மைத்ரேய சொல்றார், இப்படி சொன்ன உடனே ஹிரண்யாக்ஷன் எப்படி இருந்தா குரோத்தம் கிரீட்டியமானோ ஹிராட்டிவ, அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துதான். எப்படி கோபம் வந்ததுன்னா, ஒரு பாம்பை தட்டினா அது ஒரு சீருண்டு வருமே, அந்த மாதிரி கோபம் வந்துதான் ஹிரண்யாக்ஷனுக்கு. அந்த கோபமோட அவன் என்ன பண்ணா, கதையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆசாத்திய தரசோ தைத்தியோ கதபியாக ஹந்திரித்தம், கொல்லணும்னு சொல்லிட்டு கதையை எடுத்து அடிக்க ஆரம்பித்தான். அப்போது இது ரொம்ப அழகாக அது ஒரு வார்த்தை சொன்னார். எப்படின்னா, பகவான் தோ கதா வேகம் விசிருஷ்டம் ரிப்புனோரசி. இங்கே ரிப்பு யார்? ரிப்புனா எனிமி, பகவானுடைய வைரியா இப்போ இருக்கிறது யார்? ஹிரண்யாக்ஷன். அவளுக்குள்ள தான் இப்போ சண்டை. அப்போது அங்கேருந்து பகவானுடைய அந்த வக்ஷஸ்தலத்தை பார்த்து வரத்தான் அந்த கதை அடித்து இது பண்ணுறது. அப்போது இந்த கதையை அப்படி சுற்றிட்டு வரானா, அதில் அப்படி மிஸ் ஆகிட்டார். அவன் திருப்பி உதட்டையெல்லாம் கடிச்சுட்டு இப்போ விட்டேன் நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க ஓங்குறான். அப்போ பகவான் இரண்யாக்ஷனுடைய தட்சிணாஸ்வம் புருவி, இந்த வலது புருவத்தில் கதையால் அடிக்கிறார். 2 பேரும் அடிச்சுக்கிறான். அப்போது அவன் கதையை தன்னுடைய கதையினால் விளக்குறான். விளக்கிட்டோ இவ ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபத்தோட தாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி பண்ணுறச்சே கதை பட்டு பட்டு குருதி வர ஆரம்பிச்சிருத்தான். குருதி அப்படியே ஒழுகிறது. அப்போது நான் தான் வெற்றி பண்ணணும்னு அவ ரொம்பவும் வீரியத்தோட சண்டை போட்டாலாம். அதுக்கு அவர் சொல்கிற, சுஷ்மினோர் மிருக, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை விட்டேன்னா நான் என்னுடைய மரணம் தானே, நான் விட்டு கொடுத்துட்டேன்னா, அதனால விட்டு கொடுக்காம 2 பேரும் பயங்கர பெரிய ஒரு 2 புல்ஸ் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டானா. அதை பார்த்துட்டோ ஹிரண்யாக்ஷன் இந்த பூமிக்காக இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கும்போது பிரம்மதேவர் அங்கேருந்து வந்தார் நடக்கிறத பார்த்துட்டு. அப்போ பிரம்மவாச்சா, பிரம்மர் சொல்கிற, அதாவது இப்போ பிரம்மருக்கு கஷ்டமாக இருக்கு, ஏன்னா பிரம்மர் தான் வரம் கொடுத்தது, அசாத்திய சக்தியோட இவர் இருக்கா. அப்போ அவர் சொல்கிற, ஏஷத்தே தேவானாம் அங்கிரி மூலம் உபேயுஷாம் விப்ராணாம் சௌரபேயினா பூதானாம் அப்பிய நாகசாம். இவர் சொல்கிற, எல்லாரையுமே எல்லா ஜீவராசி இந்த பூதத்தில் இங்கே பூதளத்தில் யார் யாரெல்லாம் இருக்காது, மனிதர்களாக இருக்கட்டும், விப்ரர்களாக இருக்கட்டும், பசு பட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தீங்கிழைக்கிறவனாக இந்த இரண்யாக்ஷன் இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால அவன் தன்னை விட யார் பெருசா இருக்கான்னு அன்வேஷனம் பண்ணி நடந்துட்டு இருந்தான். அப்படித்தானே அவன் கதையை சுத்தின்னு இருந்தான். லோகா நடத்தி கண்டக, அவன் எப்படிப்பட்டவன்னா, மைனம் மாயாவினம் திருப்தம் நிரங்குஷமா சத்தமம் ஆக்ரீட பாலவத் தேவ யதா ஆஷி விஷமுத்திதாம். இவனோட நீங்க இதெல்லாம் போறோம், இதை நிறுத்துடுங்கோ, இவன் ரொம்பவும் திமிரெடுத்து, அதாவது ரொம்ப அகம்பாவத்தோட இது பண்ணிட்டு இருக்கான். அதனால நீங்க நான் யாவதேச வர்த்ததே சுவாம், இதை இன்னும் தொடர வேண்டாம். வேளாம் பிராபிய தாருணக சுவாம் தேவ மாயா மாஸ்தியா
தாவ ஜஹ்ய மகா அச்சுதா. அச்சுதா சாயங்காலம் வேலை வரத்து இந்த சொல்வாள் இல்லையா, இரவு நேரத்துக்கு அப்புறம் தானே அசுரர்களுடைய பலம் கூடும்னு சொல்லுவா இல்லையா. அப்போ இவனுடைய பலம் ரொம்ப கூட போகிறது. அதனால இவனை மாயா, அது மாயா மாஸ்தாய, பகவானுடைய மாயா மாஸ்தாய, பகவானுடைய மாய சக்தியை கொண்டு அவனை வதிக்க வேண்டும்னு பிரம்மதேவன் சொல்லிட்டு இருக்கார். அப்போது அடுத்தது என்ன சொல்கிறார், இந்த சந்தியா காலத்துக்கு முன்னாடி இவனை நிகிரகம் பண்ணி தேவர்கள் எல்லாம் மகிழும் பொருட்டு நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறார். அடுத்து அபிஜித் முகூர்த்தம், அதாவது அது நைவசோபி ஜின்னாமா யோகோ மௌஹூர்த்திகோ யகாத். என்ன முகூர்த்தம்? அபிஜித்துங்கிற அந்த முகூர்த்தம் போயின்னு இருக்கு. இந்த முகூர்த்தம் முடியறதுக்குள்ள நீங்கள் இவனை வதம்சம் பண்ணணும் அப்படின்னு திஷ்டியாத்மாம் விகிதம் மிருத்யுமய மாசாதித ஸ்வயம் விக்ரம்யேனம் மிருத்தே ஹத்வா லோகானா தேஹி ஷர்மணி. அவனுக்கு மிருத்யு, உங்களாலேயே ஆல்ரெடி மிருத்யுங்கிறது ஆல்ரெடி நீங்களே இது பண்ணிட்டேன், அதனால அவனை வதிக்க வேண்டும். அது வதித்தால் லோகத்துக்கே அது மங்களம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி 3வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் முடிக்கிறார் இந்த இடத்துல. हरिः ओम्. अथ तृतीयस्कन्धे 18ोऽध्यायः. मैत्रेय उवाच तदेव माकर्ण्यजले शपाशितं महामनास्तद्विघ्नय्य दुर्मदः हरेर्विदित्वा गतिमङ्गनारदात् रसातलं निर्विशेद्वरान्वितः तदर्श तत्राविजं दरादरं प्रोन्नीयमाना अवनिमग्रतं श्रया मुष्णन्दमक्ष्णा स्वरचोरुणश्रिया जहासजाहो वनगोचरो मृगः आहैनमे ह्यन्यवहीं विमुञ्चनो रसौकसां विश्वसृजेयमर्पिता न स्वस्ति यास्यसि अनया ममेक्षत सुरादमासादिदसोगरा कृते त्वं न सपत्नैरभवाय कृमृदो यो मायया हन्ति असुरान् परोक्षिजेत् त्वां योगमाया बलमल्पपौरुषं संस्थाप्य मूढप्रमृजे सोऽर्षुचः त्वयि संसिदे गदया शीर्णशेष्णी अस्मद्भुजच्युतात् ये च तुभ्यं बलिं हरन्ति ऋषयो ये च देवाः स्वयं सर्वे न भविष्यन्तमूलाः सदुत्यमानो हरिदुरुक्तमतोमरैः दंशाग्रगां घामुपलक्ष्य भीतां तोदं मृषन्निरघादमबुध्यदा ग्राहाहदस्सकर्णेर्यदेवः तं निस्सरन्दं सलिदादनुद्रुतो हिरण्यकेशो द्विरतं यदाजश करालदंशो शनी निस्वनो ब्रवीत् गदह्रियां किं द्वसतां विगर्हितं सघामुदस्तात् सलिलस्य गोचरे विन्यस्य तस्य मददात् स्वसत्त्वम् अभिष्टुदो विश्वसृजा प्रसन्नूनैः आपूर्यमानो विबुधैः पश्यदोरे पराणुशक्तं तवनीयोपकल्पं महागदं काञ्चन चित्रदंशं मर्मान्यभीक्ष्णं प्रदुदन्तं दुरुक्तै प्रचण्डमन्युः प्रहसन्तं बभाषे. श्रीभगवानुवाच सत्यं वयम्भो वनकोचरमृगाः युष्मद्विदान् मृगये ग्रामसिंहान् न मृत्युपाशै प्रतिमुक्तस्य वीराः विगत्तनं तव गृह्णन्त्यपत्र एते वयं न्यासहरारसौकसां गदह्रियो गदया द्रावितास्ते तिष्ठामहे अतापि कथञ्चिदाजौ स्तेयं क्वयामो बलिनोत्पाद्यवैरं त्वं भद्रतानां किल योदपादिवो गडस्वनोऽस्वस्तय आश्वनूह संस्थाप्य चास्मान् भ्रमृजाशु स्वखानां यस्वां प्रतिज्ञां नादिविवर्च्य सभ्यः. मैत्रेय उवाच स्वादिक्षिप्तो भगवता प्रलब्धश्चरुषा भृशम् आजहारोल्बनं क्रोधं क्रीड्यमानो हिराडिव सृजन्नमर्षिदः श्वासात् मन्युप्रचलितेन्द्रियः आसाद्य तरसा दैत्यो गदयाप्यहनध्वनिं भगवांसो गदावेगं विसृष्णं रिपुनोरसि अवञ्चयद्धिरश्चीनो योगारूढैवान्तकं पुनर्गदां स्वामाधाय भ्रामयन्
तमभीक्ष्ण च अप्यधावत् हरिः कृतः संरम्भादष्टतच्छदं ततश्च गदया रातिं दक्षिणस्यां ब्रुविप्रभो आजग्ने सतुतां सौम्य गदया कोविदो हनत् एवं गदाभ्यां गुर्वीभ्यां हर्यक्षो हरिरेव च जिगेशया सुसंरब्धा अन्योन्यम् अभिजग्नदुः तयोः स्पृदोस्तिक्मदहादङ्गयोः शदास्रवग्रान् विवृत्तमन्वयो विचित्रमार्गान् शरदोर्जिगीषया व्यभादिलायामिव सुष्मिनेर्मरुत दैत्यस्य यज्ञावयवस्य माया गृहीतवारा हतनोर्महात्मन कौरव्यमख्यां दिशदोर्विमर्दनं दिदृक्षरागाद् ऋषिभिर्हृदस्वराट् आसन्नशौण्डीरमभेदसात्वसम् कृतप्रदीगारमहार्यविक्रमं विलक्ष्य दैत्यं भगवान् सहस्रणीः जगादनारायणमादिसूकरं ब्रह्मोवाच एष ते देवदेवानाम् अङ्घ्रिमूलमुपेयुषां विप्राणां सौरभेयीनां बोधानामपि अनागसाम् आगस्कृत् भयकृत् दुष्कृत् अस्मद्भ्राध्वर असुरः अन्वेषन्न अप्रधिरतो लोका नडति कण्डकः मैनं मायाविनं दृप्तं निरङ्कुशमसत्तमम् आक्रीडबालवद्धेव यदा शीविषमुत्थितं न यावदेश वर्तेत स्वां वेलां प्राप्य दारुणः स्वां देवमायामास्ताय तावज्जह्यमगमच्युत एषा घोरतमा सन्त्यालो गच्छं भट्करी प्रभो उपसर्पति सर्वात्मन् सुराणां जयमावह अधुनैषो अभिजिन्नाम योगो मौर्तिको इहगात् शिवाय नस्त्वं सुहृदा आशो निस्तरदुस्तरं दृष्ट्या त्वां विहितं मृत्युम् अयमासादिदस्वयं विक्रम्यैनं मृदे हत्वा लोकानादेहि शर्मणि श्रीहरे नमः श्रीहरे नमः श्रीहरे नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु महाराज की जय।